அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாவுக்கே புகழெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொடியேற்றமாக. ஏழ்மை மிகுந்தோரே, புனித ஹஜ் உம்ரா பற்றிய விளக்கங்களை நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். ஆம், அல்லாஹுவின் அருள் நிறை ஹாஜிகளே, இப்போது நீங்கள் அரஃபா வந்து விட்டீர்கள். அரஃபாவின் சுற்றெல்லைகள் இருக்கின்றன. அந்த எல்லைக்குள் நீங்கள் தங்க வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டிகள் முஅல்லிமின் முகவர்கள் இருப்பதால் அவசியம் அவர்கள் உங்களுக்குரிய கூடாரங்களை அந்த எல்லைக்குள் தான் அமைத்திருப்பார்கள். அதில் நீங்கள் தங்கலாம். ஜபலுர் ரஹ்மா, மஸ்ஜிது நமீரா போன்ற இடங்களில் தங்குவது சிறப்பானதுதான். அதற்கான வாய்ப்பு கிடைக்காது போனால் அதனால் ஹஜ்ஜுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அந்த கூடாரத்தில் இருந்து கொண்டோ அல்லது அதன் பக்கத்தில் இருக்கின்ற மேடுகள் குன்றுகளில் சென்றோ அமைதியாக முகஸ்துதி இல்லாது திக்ரு, திலாவத், இஸ்திக்ஃபார், துஆக்களில் ஈடுபடலாம். இருமுறை அருள் மறை அல்லாஹ்வுடைய அந்த கலாமையும் நீங்கள் ஓதலாம். நெஞ்சம் நெக்குருகி இறைவன வேண்டுங்கள். உங்களையும் அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உள்ளம் நெக்குருகி கண்களில் நீர் பொங்கி பொங்கி வாய்விட்டு அடும் தருணம் அதுவாகத்தான் இருக்கும். அரஃபாவில் லுஹர் அஸ்ர் துருகிகளை கசராக 2 ரக்அத்தாக சுருக்கி ஜம்மு செய்து சேர்த்து ஒரு பாங்கு 2 இக்காமத் சொல்லி லுஹர் நேரத்தில் தொழுது துஆ செய்யுங்கள். லுஹருக்கு பின்னிருந்து சூரியன் மறையும் வரை அரஃபாவின் நேரமாகும். நேரத்தில் முழுக்க முழுக்க திக்ரு, திலாவத், துஆக்களில் ஈடுபட வேண்டும். திருக்கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் இதை அதிகம் அதிகம் மொழிய வேண்டும். அல்லாஹுவின் மகத்துவத்தை இதயத்தில் நிறைக்க வேண்டும். அவனது வல்லமை ஆளுமையை போற்றி புகழ வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும். அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அதிகம் அதிகம் ஓதி வந்ததை ஹதீசுகளில் பார்க்க முடிகின்றது. மற்றபடி மார்க்க வளர்ச்சி, உலக உம்மத்துகளின் ஒற்றுமை, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பல நாட்டினரோடு ஆலோசிக்கலாம். உணர்வுகளை பகிர்ந்திடலாம். இஸ்லாமிய பற்றுகளை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். இஸ்லாம் ஒன்றுதான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடியது என்பதை உணர்த்தலாம். நல்ல இஸ்லாமிய நூல்களை வாசிக்கலாம், கேட்கலாம். திருக்குர்ஆனை ஓதலாம். நபிமொழியை படிக்கலாம். துளி நேரமும் வீணில் கழியா வண்ணம் முழு நேரத்தையும் அல்லாஹுவின் சிந்தனையில் செலவிட வேண்டும். அனைத்து நேரங்களிலும் அரஃபாவின் நேரம் கிடைத்திருக்கும் அருமையான நேரமாகும். இது துளி நேரத்தையும் வீணில் கழிக்காத இபாதத்தில் முழுமையாய் பயன்படுத்துங்கள். இயல்பாகவே உங்களில் இவ்வுணர்வு தோன்றிவிடும். அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்ற அண்ணல் நபிகளாரின் அழுத்தமான அமுதமொழியை மனதில் நிறுத்த வேண்டும். அல் ஹஜ்ஜுல் அரஃபா. ஹஜ்ஜின் அம்சங்கள், கடமைகள் என பல இருந்த போதும் அரஃபாவில் தங்குவதை அண்ணல் மிகவும் வலியுறுத்தி குறிப்பிட்டு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் என்றால் தங்கி செல்வது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இப்போது உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். ஒரணா என்னும் பள்ளத்தாக்கை தவிர அரஃபாவின் எந்த பகுதியில் தங்கினாலும் அது அரஃபாவில் தங்கியதாகவே அர்த்தப்படும். ஒவ்வொரு ஹாஜியும் அரஃபாவில் கட்டாயம் சிறிது நேரமாவது தங்கி ஆக வேண்டும்.
தங்காது போனால் அவர் ஹஜ் நிறைவேறார். அடுத்தடுத்த ஆண்டில் அவர் மறுமுறை ஹஜ் கடமை நிறைவேற்றியாக வேண்டும். இது மார்க்கத்தின் கட்டளை. ஹஜ்ஜில் மற்ற கடமைகளில் தவறினால் மீறினால் அதற்கான பரிகாரம் இருக்கின்றது, தம்மு இருக்கிறது. ஆனால் அரஃபாவில் தங்காது போனால் அது ஹஜ்ஜாகாது. ஆனால் அரஃபாவில் இருக்கும் அந்த நேரத்தில் ஹாஜிகள் அதை முழுமையான இபாதத்துகளின் களமாக தளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவே மகத்துவம் மிக்கவன், அவனே மகிமைக்குரியவன். சூரியன் மறையும் வரை இவ்வாறான புனித காரியங்களில் இஹ்லாஸ் என்னும் தூய உணர்வுடன் தக்வா என்னும் இறையச்சம் இதயத்தில் சுரக்க ஈடுபட வேண்டும், ஒன்றி போக வேண்டும். கல் நெஞ்சையும் கரையை செய்து உருக வைத்து கண்ணீர் சிந்த வைக்கும் கனிந்த இடம் அரஃபாவாகும். ஆங்கு ஒவ்வொரு ஹாஜியும் உள்ளம் திறந்து அல்லாஹ்விடம் அழுது முறையிட்டு வடிக்கும் கண்ணீர் வடிக்கும் காட்சி நெஞ்சை நெக்குருகி நிகழச் செய்யும் நீங்கா காட்சியாகும், சாட்சியாகும். உலகின் அதிபர்கள், பிரதமர்கள், அமைச்சர்கள், பெரும் தலைவர்கள், மன்னர்கள், பேரறிஞர்கள், சிந்தனையாளர்கள் என ஆங்கு யஹராம் என்னும் வெண்ணாடை எளிமை கோலம் தாங்கி ஏக நாயனிடம் கெஞ்சி கதறி ஏழைகள் பரதேசிகளை போல கைகளை ஏந்தி கெஞ்சி கேட்டு மன்றாடி வேண்டி தம்மை மறந்திடும் அந்த நிகழ்வு மறுமையில் மாஷர் பெருவழியை தான் நினைவெடுத்தும். ஆண்டுகள் பல கடந்தும் அந்த காட்சி ஒவ்வொரு ஹாஜியின் இதயத்தில் எண்ணத்தில் பதிந்து பசுமையான நினைவலைகளில் சங்கமிக்க வைத்து கண்கள் முன்னே காட்சி தரும் அழகிய சாட்சியாகும். மக்ரிபை அரஃபாவில் தொழாமல் முஸ்தலிஃபா புறப்படுவதற்கு தயாராகிவிட வேண்டும். மக்ரிப் நேரம் போகின்றதே என்ற கவலையோ ஆதங்கமோ வேண்டாம். உயிருக்கு மினிய உத்தமர் அல்லாஹுவின் துருத்தூதர் நமக்கு காட்சி தந்த செயல்பட்ட வழிமுறை இதுவாகும் என்பதை மனதில் பதித்திருக்க. அறியாமையால் பாமர பக்தி மயக்கத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சிலர் இங்கு மக்ரிப் தொழுதால் அது மிகவும் தவறாகும். அது நபி வழிக்கு முரணானது என்பதை அறிந்திட வேண்டும். சூரியன் மறைந்ததன் பின்னரே அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா புறப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் அனைவருமே முஸ்தலிஃபா புறப்பட ஆர்வத்துடன் துடிப்புடன் இருப்பதால் வாகனங்களில் பெரிதும் நெரிசல், கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும். எங்கும் நமது பொறுமைக்கு மிக பெரும் சோதனை ஏற்படும், நமது சகிப்புத்தன்மைக்கு சவால் ஏற்படும். அந்த பிற்பகல் முழுவதும் திக்ரு, திலாவத்து, துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா என அல்லாஹ்விடம் முறையிட்டு அரும்பாக்கியம் பெற்று அன்று பிறந்த பாலகனாய் பாவமுற்று புறப்படும் ஹாஜிகளின் தூய்மை கண்டு ஷைத்தான் மிகவும் வருத்தமுற்று அல்லது சாகச பரிவாரங்களை, பட்டாளங்களை அங்கு இறக்கி விடுவான். ஹாஜிகளிடையே கலக்கத்தையும் குழப்பத்தையும் வீண் விரண்டா அடாதுடி பேச்சுகளையும் பேசுமாறு தூண்டி கட்டவிழ்த்து விடுவான். எழுந்த கவனத்துடன் அடக்கத்துடனும் பொறுமையுடனும் மௌனத்துடனும் இருந்திட வேண்டும். ஆம், அன்றைக்கு 2005 நாங்கள் ஹஜ்ஜில் அரஃபாவில் அந்த மக்ரிப் வேளையில் பஸ்ஸுகளில் ஏறுவதற்காக இருந்தபோது பன்னாட்டு ஹாஜிகளில் சிலர் செய்த அடாவடித்தனம், வரம்பு மீறல் இன்னும் அதிர்ச்சியாக, அருவருப்பாக, அநாகரிகமாக தெரிகின்றது. இன்னும் அந்த காட்சியும் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. அவ்வளவு மோசமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அங்கு குளித்து சுத்தமான வீண் தங்கள் உடலில் தாங்களே சேற்றை வாரி அள்ளி பூசிக் கொண்டது போல் ஆகிவிட்டது. இவ்வாறாக எவரும் நடக்கக்கூடாது என்பதற்காக முன் எச்சரிக்கையாக இங்கு நான் கூறுகின்றேன். ஷைத்தான் எங்கு வந்து எல்லா நிலையிலும் நம்மை வழிகெடுப்பான். அவரது வழிகேட்டிற்குள் விழுந்தடாதிருக்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதோடு நாமும் மிகுந்த கவனத்துடனும் இருந்திட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாமதமாயினும் அவரவருக்குரிய வாகனம் அவசியம் வந்துதான் செய்யும். அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும், அவ்வளவுதான். நிலையிலும் அல்லாஹுவின் மகத்துவத்தை மனதில் நிறைத்து
அவனை நினைவுபடுத்துதல், திக்ரு, தல்வியா முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உது இல்லாதோர், மாதவிடாய், பிரசவ விடாய் போன்ற சுத்தமில்லாதோரும் தல்வியாவை கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை. திக்ரும் ஒழிந்து கொண்டிருக்கலாம். முஸ்தலிஃபா என்பது மினாவை நெருங்கியுள்ள ஒரு பகுதியாகும். சிறியதும் பெரியதுமாக செம்மலை குன்றுகள் சில இடங்களில் கம்பீரமாய் நிற்கும் காட்சி கவிழ்மிகு காட்சியாகும். அதுவும் அந்த இரவு வேளையில் மஷ்ஆருல் ஹரம் என்னும் அந்த முஸ்தலிஃபாவை காண்பது இதயத்திற்கு இனிமையாகவும் புத்துலகில் இருக்க உணர்வையும் ஏற்படுத்தும். அங்கு வந்து மக்ரிப், இஷா தொழுகைகளை இஷாவின் நேரத்தில் பிற்படுத்தி இணைத்து மக்ரிபையும் இஷாவையும் கசராக 2 ரக்காத்தாக சுருக்கியும் தொழ வேண்டும். ஆம், அந்த இரவுக்குள் முஸ்தலிஃபா போய் சேர முடியாதிருந்தால் மக்ரிப், இஷா தொழுகைகளை இடையில் பின்னிரவிலேயே தொழுது கொள்ளலாம். எனினும் முஸ்தலிஃபாவில் தொழுது கொள்வதை மிகவும் சிறப்பு. கால நேரங்களை கவனித்து கடமையாற்றுங்கள். இறை அருளால் எப்படியும் முஸ்தலிஃபாவில் தொழுதிடலாம். கசர், சுருக்கி தொழல் என்பது 4 ரக்காத்துகள் உள்ள தொழுகைகளுக்கு மட்டும்தான். அல்லாஹுவின் மகத்துவம், மாண்பு, வல்லமையை அதிகம் புகழ வேண்டிய புனித இடமாக முஸ்தலிஃபா இருக்கிறது. அந்த இரவு முழுவதும் திருக்கலிமா, திக்ரு, தஸ்பீஹ், திருக்குர்ஆன் ஓதுதல், தௌபா, இஸ்திக்ஃபார் செய்தல், துஆ செய்தல், தல்பியாவை முழக்குதல் போன்றவற்றிலே முழுமையாக ஈடுபட வேண்டும். ஹஜ்ஜத் தொழுது கொள்ளும் பாக்கியமும் அங்கு உண்டு. அரஃபாத்தில் இருந்து சூரியன் மறைந்தபின் நீங்கள் புறப்பட்டு மஷ்அருல் ஹரம் என்னும் முஸ்தலிஃபாவுக்கு வந்து அந்த இரவில் அங்கு தங்கி அல்லாஹ்வை அதிகமாக துதித்து போற்றி புகழுங்கள். இஸ்லாம் என்னும் தூய நேர்வழியை உங்களுக்கு அவன் வழங்கி சிறப்பித்தான். இந்த இறை நெறியா இஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்னர் நீங்கள் அறியாமை, சிலை வணக்கம், பல்லைவு, பொய்மை வழிபாடு என்னும் வழிகட்டில் உழன்று கிடந்தீர்கள். 2வது அத்தியாயம் 198வது வசனம் இவ்வாறு எடுத்துரைக்கிறது. முஸ்தலிஃபாவின் 2 மலைகளுக்கும் இடையிலான பகுதிக்கு மஷ்ஆருல் ஹரம் என்று சொல்லப்படுகிறது. ஹாஜிகள் இங்கு ஏதேனும் ஒரு இடத்தில் தங்குவது ஏற்றமானது. அது ஓர் இனிய இரவு, புனித இரவு. கரையும் அவ்விரவின் ஒவ்வொரு மணித்துடையும் மிகவும் ரம்மியமாகவும் அருமையாகவும் இருக்கும். ஒவ்வொரு ஹாஜிக்கும் அது புதிய அனுபவமாக இருக்கும். எங்கும் அமைதி, இனிய தல்பியா, தஸ்பீஹ் முழக்கம். அங்கு தஹஜ்ஜுத் தொழலாம். கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடம் கெஞ்சி கதறி நெக்குருகி பணிவுடன் இம்மை மறுமை பயன்களை வேண்ட வேண்டும். பின்னர் அதிகாலை அருமை தொழுகையாம் சுபகையும் அங்கு தொழ வேண்டும். பின்னர் கிழக்கு வெளுத்து கதிரவன் உதிக்கும் வேளையில் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு புறப்பட வேண்டும். ஷைத்தான்களாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கும் தூண்கள் மீது கல்லெறிவதற்காக சின்ன பொடி கற்களை அங்கு பொறுக்கிக் கொள்ளலாம். இயலாது போனால் வேறு எங்கும் எடுத்துக் கொள்ளலாம். சுமார் 70 கற்களை சேமித்துக் கொள்ள வேண்டும். பெண்கள், பிள்ளைகள், வயது முதிர்ந்த பலவீனமானவர்கள் கூட அந்த கூட்ட நெரிசலை அஞ்சி அந்த இரவே முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு கல்லெறிவதற்காக புறப்பட்டு செல்வது எவ்வித குற்றமும் ஆகாது. நிர்பந்த நிலையில் சில விஷயங்கள் அது ஆகுமாகின்றது. கல்லெறியும் முன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற ஹாஜிகள் சுபுகின் பின்னர் புறப்பட்டு மினா வர வேண்டும். ஆம், இந்த சலுகை இந்த சிறுவர்கள், முதியவர்கள், இயலாதவர்களுக்கான ஒரு சலுகைதான். ஆம், அங்கிருந்து வரும்போது லப்பைக் என்னும் தல்பியாவை முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மினா வந்ததும் நிறுத்திவிட்டு ஜம்ரத்துல் அகபா, பெரிய ஷைத்தான் என அடையாளமிடப்பட்ட தூணின் மீது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரஹ்மன் லிஷைத்தான் வரிலல் ரஹ்மான், அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி இக்கற்களை எரிய தொடங்குகின்றேன். அல்லாஹு மிகப்பெரியவன்,
அந்த ரஹ்மானை திருப்திப்படுத்தவும் ஷைத்தானை சிறுமைப்படுத்தவுமாக இதை செய்கிறேன் என 7 பொடிக்கற்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பொடிக்கல்லாக அந்த தூண் மீது எரிய வேண்டும். பொடிக்கற்களை ஆவேசப்படாமல் எரிவதுதான் நபி வழியான இனிய நெறிமுறையாகும். ஹாஜிகளில் சிலர் வெறித்தனமாக கத்திக்கொண்டு பெரும் கூச்சல் போட்டுக் கொண்டு பெரும் பெரும் கற்கள், தண்ணீர் போத்தல்கள், செருப்புகள், இன்னும் என்னவெல்லாமோ இருக்கிறதோ அதையெல்லாம் எழுங்க தொடங்குகிறார்கள். ஆம், தொடர்ந்து நாம் கேட்போம். எல்லாம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அவன் ஏவிய அந்த கடமைகளை அண்ணல் நபிகளார் செய்திட்ட அந்த அரும் வழியிலே ஆற்றுகின்ற பேற்றை நம் ஹாஜிகளுக்கும் நமக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.